திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சித்துள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட கரடிமலை பகுதியில் மாபெரும் தெருமுனை பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழர் ஆகியோரின் பிறந்தநாளையொட்டி முப்பெரும் விழாவையும் துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனிடையே தெருமுனை கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் அதிமுக ஆட்சியில் கோவை RS புரம் காவல் நிலையம் சிறந்த காவல் நிலையம் என பிரதமரிடம் விருது பெற்றது என பெருமிதம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக திமுகவை சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம், கழக நிர்வாகிகள் செல்வதுரை, கருப்புசாமி, விஜயகுமார், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர்கள் தோப்பு அசோகன், நிஷ்கலன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். அது மட்டுமல்ல, இன்னைக்கு யாருக்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மோசமான சூழ்நிலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று கூட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இந்த மாதிரி நடந்ததில்ல, 4 பேரை கத்தியில் குத்திட்டாங்க. நான் நேற்று போய் வேலை பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி நம்முடைய ஆட்சி இருக்கும்போது காவல்துறை இந்தியாவிலே நம்பர் 1 காவல்துறை, நம்ம தொகுதியில் கூடிய RS போலீஸ் நம்பர் 1 காவல்துறையா இருந்தது, பரிசு வாங்குச்சு. விருதுநகரில் அதிமுக மேற்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. அதிமுக சார்பில் ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு வரும் 13ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். சென்னை பள்ளிக்கரணையில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜகவின் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக, பாஜக கட்சிகளின் தொண்டர்கள் ஒன்றிணைந்து களப்பணி ஆற்றுமாறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் பாஜக சென்னை மாவட்ட செயலாளர் குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கோடமலையில் சலவை தொழிலாளியின் வீட்டில் மின்கசிவு ஏற்பட்டு முற்றிலும் எரிந்த நிலையில் கெங்கவள்ளி அதிமுக MLA நல்லதம்பி நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கோடமலை சலவை தொழிலாளி வெள்ளையன் வீட்டில் குளிர்சாதன பெட்டியில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றியதில் 7 சவரன் நகை, வெள்ளி பொருட்கள், பணம், கல்வி சான்றிதழ்கள் மற்றும் சலவைக்கான துணிகள் முற்றிலும் தீக்கிரையானது. இதனை அறிந்த அதிமுக MLA நல்லதம்பி வெள்ளையன் சுந்தரம்பாள் தம்பதியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வின் போது கெங்கவள்ளி ஒன்றிய கழக செயலாளர் கூடமலை ராஜா உள்பட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் பகுதியில் அதிமுக பாக பொறுப்பாளர்கள், பாக முகவர்கள் மற்றும் பாக கிளை கழக நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் MK பழனிவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சிவகங்கையில் ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபடும் கௌரவ விரிவுரையாளருக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். அரசு மன்னர் துரைசிங்கம் கல்லூரி மற்றும் பெண்கள் அரசு கலை கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த அதிமுக MLA PR செந்தில்நாதன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அனுமதியோடு வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதுகுறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்படும் என உறுதியளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பழந்தண்டலம் ஊராட்சியில் விடியாத திமுக ஆட்சிக்கு உங்க வீட்டு பில்லே சாட்சி எனும் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் K பழனி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V சோமசுந்தரம் கலந்து கொண்டு திறனற்ற திமுக ஆட்சியில் உயர்ந்த விலைவாசி குறித்தும் திமுக அரசின் அவலங்கள் குறித்தும் எடுத்துரைத்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகம் பொள்ளாச்சி தொகுதிக்கு உட்பட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் பயிலரங்க மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை அதிமுக பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் துவக்கி வைத்தார். இதில் செல்போன் செயலி மூலம் ஒவ்வொரு வாக்காளரையும் எவ்வாறு இணைப்பது என எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியை முதல்வராக்குவது குறிக்கோளாக இருக்க வேண்டும் என பொள்ளாச்சி ஜெயராமன் அறிவுறுத்தினார். பொள்ளாச்சி நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு நகர செயலாளர் பெப்சி மகேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் கொண்டாட்டம் குறித்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, டி ஜெயக்குமார், கழக அமைப்பு செயலாளர்கள் ராயபுரம் மனோ, வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு புரட்சித் தலைவியின் பிறந்தநாளை ஒட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என ஆலோசனைகளை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அன்னவாசல் பேரூராட்சி பகுதிகளில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் வழங்கி பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான சி விஜயபாஸ்கர் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். அன்னவாசல் ஒன்றிய செயலாளர் முத்தமிழ் செல்வன், பேரூராட்சி தலைவர் சாலை மதுரம் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வின் போது உடன் இருந்தனர். கடலூர் தெற்கு மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காடாம்புலியூரில் கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனைப்படி வரும் 13ஆம் தேதி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். பன்ருட்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கமலக்கண்ணன் மற்றும் துணை செயலாளர் அண்ணாமலை ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ சிவசுப்பிரமணியன், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் பக்தரட்சகன், மாவட்ட அம்மா பேரவை கழக செயலாளர் ராஜசேகர் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிஎட் செல் கார்டன் பகுதியில் கழகத்தின் புதிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் ஆர் இளங்கோவன் கழக அலுவலகத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் ஆர் இளங்கோவன் அதிமுக செயல் வீரர் வீராங்கனைகளுக்கான கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். ஓமலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி, சேலம் புறநகர் மாவட்ட மகளிரணி செயலாளர் லலிதா சரவணன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சித்தன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வெங்கடாச்சலம், அம்மா பேரவை துணை செயலாளர் கலையரசன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்குட்பட்ட விசலூர் ஊராட்சி பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பொது விநியோக கட்டிடங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் திறந்து வைத்தார். நன்னிலம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆர் காமராஜின் தொகுதி நிதியில் இருந்து சுமார் 13,50,000 ரூபாய் மதிப்பில் நன்னிலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க பொது விநியோக கட்டணமும் 9,50,000 ரூபாய் மதிப்பில் நாடாக்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் தட்டாத்தி மூலை ஊராட்சியில் பகுதி நேர அங்காடியும் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கட்டடங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இதில் மாவட்ட எம்ஜிஆர் அணி செயலாளர் சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர்கள் சி பொன்னையன், ப வளர்மதி மற்றும் வைகை செல்வன் ஆகியோர் இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணா தொழிற்சங்க பொறுப்பாளருமான தாடி மா ராசு தலைமையிலும் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில மண்டல பகுதி செயலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.